ஹாய் நண்பா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கை தினமும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்க போகிறோம். என்ன பாடம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்ங்கிற ஒரு பாடம்ங்க. இந்த பாடம் எங்கே இருக்குன்னா 10ஆம் வகுப்பு வரலாறு பகுதியில் இருக்குது. இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 கேள்வி இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எக்ஸாமில் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் வீடியோவுக்கு அப்படியே லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே இப்போயே வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு எது? தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட காலத்தால் முற்பட்ட அமைப்பு. காலத்தால் முற்பட்ட அமைப்புனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு அர்த்தம். அப்போ எது? விடை சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். இரண்டாவது கேள்வியை பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 52. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? சென்னை வாசிகள் சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் யார்? யார் உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. 2 பேர் உருவாக்கியிருக்காங்க. 2 பேர்னா 2 பேர் மட்டும் கிடையாது, நிறைய பேர். ஆனால் ஸ்கூல் புக்கில் 2 பேர் தான் போட்டிருக்காங்க. அப்போ யார் வருவாங்க? விடை கஜுலு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார். இந்த 2 பேரும் தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தவர்கள் யார்? சென்னை வாசிகள் சங்கத்தில் அதிகமான உறுப்பினர்கள் யாராக இருந்தாங்க? இதுதான் கேள்வி. விடை வணிகர்கள். வணிகர்கள் தான் இருந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கத்தின் முயற்சியால் எது நிறுவப்பட்டது? எது நிறுவப்பட்டது? விடை சித்திரவதை ஆணையம். சித்திரவதை ஆணையம்னா சித்திரவதையை ஒழிக்கும் ஆணையம். சரிங்களா? சித்திரவதை பண்ணுற ஆணையம் கிடையாது, சித்திரவதையை ஒழிக்கும் ஆணையம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை வாசிகள் சங்கம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு வீழ்ச்சி அடைந்தது? இதுக்கான விடை 1862. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் மட்டும்தான் இந்த அமைப்பு செயல்பாட்டில் இருந்திருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதி யார்? 1877 நியமிச்சிருக்காங்க. விடை டி. முத்துசாமி. டி. முத்துசாமி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்து அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1878. 1878. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜி. சுப்பிரமணியம் மற்றும் எம். வீரராகவாச்சாரி அவர்களின் நண்பர்கள் எத்தனை பேர் சேர்ந்து இந்து பத்திரிகையை தொடங்கினர்? இந்து பத்திரிகை எப்போ தொடங்கப்பட்டது? 1878. யார் உருவாக்குனாங்க? ஜி. சுப்பிரமணியம், எம். வீரராகவாச்சாரி, அவங்களுடைய நண்பர்கள் 4 பேர். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 6 பேருங்க. 6 பேர் சேர்ந்து தான் இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஜி. சுப்பிரமணியம் டேஸ் என்ற பருவ இதழை 1891 தொடங்கினார். இவர் தனியாகவே தொடங்கியிருக்காரு. சரிங்களா? இந்து பத்திரிகை தான் கூட்டாக தொடங்கப்பட்டது. ஆனால் தனியாக 1891 தொடங்கப்பட்ட பத்திரிகை சுதேசமித்ரன். சுதேசமித்ரன். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதேசமித்ரன் இதழ் நாளிதழாக மாறிய ஆண்டு எது? நாளிதழாக மாறிய ஆண்டு எது? அதாவது 1891 தொடங்கினாங்களா? தொடங்கும்போது அது பருவ இதழ். ஆனால் எப்போ நாளிதழாக மாறுச்சுன்னா 1899 மாறுச்சு. 1899. அடுத்த கேள்வியை பாருங்கள். தென்னிந்தியாவில்
தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா தொடக்க கால அமைப்பு தான், ஆனால் தெளிவான தேசிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்டிருக்கு. எந்த அமைப்பு? விடை சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபை. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்ட நாள். எப்போது தொடங்கப்பட்டது? எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1884 மே 16 தொடங்கப்பட்டது. 1884 மே 16. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மகாஜன சபையை உருவாக்கியவர்களில் பொருந்தாதவர் யார்? உருவாக்கி இருப்பாங்க இல்லையா, அவங்கள கொடுத்துருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தர் தவறாக வந்திருக்காரு. அவர் யாரும் கண்டுபிடிக்கணும். விடை பி. நடேசனார். இவர் இந்த அமைப்பை உருவாக்குனதில் பங்கு பெறவில்லை. பி. ரங்கையா இவர் வந்திருப்பார். எம். வீரராகவாச்சாரியார் வந்திருப்பார். பி. அனந்தா சார்லு வந்திருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க. பி. நடேசனார் வரல. இவர் தான் பொருந்தாதவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? முதல் தலைவர் யார்? முதல் தலைவர். விடை பி. ரங்கையா. முதல் தலைவர் பி. ரங்கையா. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளர். தலைவரை பார்த்துட்டோம். தலைவர் யார்? பி. ரங்கையா. ஆனால் முதல் செயலாளர் யார்? இதுதான் கேள்வி. முதல் செயலாளர் பி. அனந்தா சார்லோ. பி. அனந்தா சார்லோ. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகளில் தவறானது எது? 4 கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள். குடிமை பணிக்கான தேர்வுகளை இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும். இது கரெக்டு. லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை விரிவுபடுத்த வேண்டும். இது தவறு. இந்திய கவுன்சிலை மூடணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இதுதான் தவறு. வரிகளை குறைக்க வேண்டும். கரெக்டு. இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்க வேண்டும். கரெக்டு. அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1884 டிசம்பரில் பிரம்மஞான சபையுடைய கூட்டம் கூடுது. அந்த கூட்டம் கூடிய இடம் எது? பிரம்மஞான சபையுடைய கூட்டம் கூடிய இடம் எது? விடை அடையாறுங்க. அடையாறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் கூடிய ஆண்டு எது? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் கூடிய ஆண்டு எது? விடை 1885. 1885. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் கூடிய இடம் எது? எங்கே கூடியது? முதல் கூட்டம் எங்கே கூடியது? விடை பம்பாயில் கூடியது. பம்பாய். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தின் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தின் தலைவர் யார்? விடை உமேஷ் சந்திர பானர்ஜி. உமேஷ் சந்திர பானர்ஜி. இவரை WC பானர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. உமேஷ் W சந்திர சி பானர்ஜி. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? எங்கே நடந்தது? பம்பாயில் நடந்தது. கலந்துக்கிட்டவங்க 72 பேர். 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? அதாவது தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? 72 பேர் கலந்துக்கிட்டாங்களா? இதில் எத்தனை பேர் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள்? விடை 22 பேருங்க. 22 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டம் கூடிய இடம் எது? இந்திய தேசிய காங்கிரஸுடைய 2வது மாநாடு, 2வது கூட்டம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. எங்கே கூடியதுன்னு கேட்டிருக்காங்க. விடை கல்கத்தாவில் கூடியிருக்கும். கல்கத்தாவில் 1886 அடுத்த வருஷம் கூடியிருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது கூட்டத்தின் தலைவர் யார்? 2வது கூட்டம் கூடுச்சா? அதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வியை பாருங்கள்.
இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டம் கூடிய இடம் எது? முதல் கூட்டம் பம்பாய், 2வது கூட்டம் கல்கத்தா, 3வது கூட்டம் எங்கே கூடுச்சு? சென்னையில் கூடுச்சு. 1887 சென்னையில் கூடியது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தின் தலைவர் யார்? முதல் கூட்டத்துக்கு WC பானர்ஜி, 2வது கூட்டத்துக்கு தாதாபாய் நௌரோஜி, 3வது கூட்டத்துக்கு யார் தலைவர்? விடை பக்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் தியாப்ஜி. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டம் கூடிய இடம். 3வது கூட்டம் சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் எங்கே நடந்துச்சு? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 1000 விளக்கு. 1000 விளக்கு. 1000 விளக்கு பகுதிக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். 1000 விளக்கு அப்படிங்கிறத இன்னொரு பேராலையும் அழைப்பாங்க. அது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 1000 விளக்குக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? 3வது கூட்டம் 1000 விளக்கு பகுதியில் நடந்துச்சு. கலந்துக்கிட்ட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? விடை 607 பேர். 607 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்? மொத்தமாக கலந்துக்கிட்டவங்க 607 பேர். சென்னை மாகாணத்தை மட்டும் சார்ந்தவர்கள் அப்படின்னா எத்தனை பேர்? இதற்கான விடை 362 பேர். 362 பேர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதேசி இயக்கத்திற்கு காரணம் என்ன? சுதேசி இயக்கம்ங்கிற ஒரு இயக்கம் உருவாச்சா? எப்போ உருவாகிருக்கும்? 1905 சுதேசி இயக்கம் உருவாகிருக்கும். அதுக்கு காரணம் என்ன? விடை வங்கப்பிரிவினை. 1905 செய்யப்பட்ட வங்கப்பிரிவினை. இதுதான் சுதேசி இயக்கம் உருவாக காரணம். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட்டன? சுதேசி நிறுவனங்களை தொடங்கலாம், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கலாம் அப்படின்னு எங்கே நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முடிவு எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை கல்கத்தா காங்கிரஸ். கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் தான் சுதேசி நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதேசி கருத்துக்களை பரப்பிய 2 முக்கிய இதழ்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 இதழ்கள் சுதேசி கருத்தை பரப்பியிருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சுதேசமித்திரன் மற்றும் இந்தியா. சுதேசமித்திரன், இந்தியா ரெண்டுமே சுதேசி கருத்துக்களை தமிழ்நாட்டில் பரப்புச்சுங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னையில் சுற்றுப்பயணம் செய்து சொற்பொழிவு நிகழ்த்தி ஏராளமான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை சுதேசி இயக்கத்தில் சேர்த்தவர் யார்? சென்னையில் ஒருத்தர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து ஏகப்பட்ட மாணவர்களை மற்றும் இளைஞர்களை சுதேசி இயக்கத்தில் சேர்க்கும்படி பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபால். அடுத்த கேள்வியை பாருங்கள். சுதேசி நீராவி கப்பல்கள் யாவை? தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனார் நீராவி கப்பலை விட்டிருப்பார். எப்போ தொடங்கியிருப்பார்? 1906 அக்டோபர் 16 நினைக்கிறேங்க. இதான் கரெக்டு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா? கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. 1906 அக்டோபர் 16 தான் உருவாக்கியிருப்பார். 2 கப்பல்களை விட்டிருப்பார். ஒரு கப்பல் காளியா, இன்னொரு கப்பல் லாவோ. இதுதான் அந்த 2 கப்பல். ஒன்று காளியா, இன்னொன்று லாவோ. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் 100 பாலை தொழிலாளர்களை அணிதிரட்ட சுப்பிரமணிய சிவாவின் தோளோடு தோளாக நின்றவர் யார்? சுப்பிரமணிய சிவா இவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து 100 பாலை தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்த வச்சுருக்காங்க. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை வ.உ. சிதம்பரனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கோரல் 100 பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு எது? கோரல் 100 பாலை வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். எப்போ நடந்தது? விடை 1908ங்க. 1908. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியார் சிறை தண்டனை தவிர்க்க எங்கு தப்பிச் சென்றார்? இவர் என்ன பண்ணுவார்? வ.உ. சிதம்பரனாருக்கு ஆதரவாக சாட்சியம் சொல்லிடுவார். அதனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு
இவரை கைது பண்ண ஆர்டர் போட்டுருவாங்க. அதனால் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். எங்கே போனாருன்னு கேட்டிருக்காங்க. விடை புதுச்சேரிக்கு போயிடுவார். புதுச்சேரிக்கு போயிட்டு அங்கேருந்து இந்தியா, விஜயா, சூரியோதயம் போன்ற இதழ்களை அங்கேருந்து வெளியிட்டு இருந்தார். அடுத்த கேள்வியை பாருங்கள். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எது பாதுகாப்பான இடமாக மாறியது? புரட்சிகர தேசியவாதிகளுக்கு எது பாதுகாப்பான இடமாக மாறியது? இதற்கான விடை பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் அளித்த இந்தியா ஹவுஸ் இது அமைந்துள்ள இடம். இந்தியா ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கே தான் புரட்சிகரவாதிகள் நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இதற்கான விடை லண்டனில் இருக்குதுங்க. இந்தியா ஹவுஸ் எங்கே இருந்தது? லண்டனில் இருந்தது. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவர்களுள் பொருந்தாதவர் யார்? இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 பேர் வச்சுருக்காங்க. 4 பேரில் 3 பேர் புரட்சிகரவாதிகள், ஒருத்தர் அகிம்சைவாதி. யார் பொருந்தாதவர்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன். இவர் பார்த்திங்கன்னா அகிம்சை அந்த மாதிரி வருவார். புரட்சியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். பட் எம்பிடி ஆச்சாரியா, பிவி சுப்பிரமணியனார், டிஎஸ்எஸ் ராஜன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரத மாதா சங்கம் என்ற சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? பாரத மாதா சங்கத்தை எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா, ஆங்கில அதிகாரிகளை சுட்டு கொன்று அதன் மூலமாக மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திருப்பி விடுறது தான் இந்த சங்கம். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1904. இதை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா நீலகண்ட சாஸ்திரின்னு நினைக்கிறேன். பேர் மறந்து போச்சே. நீலகண்ட சாஸ்திரின்னு தான் நினைக்கிறேங்க. அவர் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். வாஞ்சிநாதன் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஸ் என்பவரை சுட்டு கொன்ற இடம். இவர் யாருன்னா திருநெல்வேலியுடைய ஆட்சியாளர். வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவார்? இந்த பாரத மாதா சங்கத்தில் சேர்ந்துருவார். அதன் மூலமாக தான் இவர் இதை பண்ணியிருப்பார். எந்த இடம் அப்படின்னா மணியாச்சி ரயில் நிலையம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வாஞ்சிநாதன் ராபர்ட் டபிள்யூடிஇ ஆஸ் என்பவரை சுட்டு கொன்ற ஆண்டு. எப்போ இந்த காரியத்தை பண்ணாருன்னு கேட்குறாங்க. விடை 1911 ஜூன் மாதம். 1911 ஜூன் மாதம் 17ஆம் தேதி தான் வாஞ்சிநாதன் இதை பண்ணியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். அன்னி பெசன்ட் எந்த நாட்டை சார்ந்தவர்? அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்? விடை அயர்லாந்து. அயர்லாந்து. அடுத்த கேள்வியை பாருங்கள். தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1916ங்க. 1916. அடுத்த கேள்வியை பாருங்கள். நியூ இந்தியா காமன்வீல் என்ற பத்திரிகையை நடத்தியவர். இந்த 2 பத்திரிகையையும் நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. நியூ இந்தியா, காமன்வீல். இதுக்கான பதில் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் நடத்தியிருப்பாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூ இந்தியா என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? காமன்வீல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இப்படி டைரெக்டாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வி எக்ஸாமில் வந்த கேள்விங்க. ஆல்ரெடி வந்துருச்சு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுப்பா இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வியை பாருங்கள். அன்னி பெசன்ட் எழுதிய புத்தகங்கள். அன்னி பெசன்ட் எழுதிய புத்தகங்கள் எவை? 2 புத்தகம் எழுதியிருப்பாங்க. எதுன்னு கேட்குறாங்க. விடை ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் இந்த புத்தகம் எழுதியிருப்பாங்க. இன்னொன்று இந்தியா ஏ நேஷன் இந்த புத்தகம் எழுதியிருப்பாங்க. இந்த 2 புத்தகத்தையும் எழுதினவர் அன்னி பெசன்ட். அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை திராவிடர் கழகம். சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1912. 1912. அடுத்த கேள்வியை பாருங்கள். சென்னை திராவிடர் கழகத்தின் செயலாளராக பணியாற்றியவர். செயலாளராக பணியாற்றியவர் யார்? விடை சி நடேசனார். சி நடேசனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். தென்னிந்திய நல உரிமை சங்கம்.
SILF இப்படி சுருக்கமாகவும் கொடுக்கலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் இப்படியும் சொல்லலாம். நீதி கட்சி அப்படின்னும் சொல்லலாம். எப்படி வேணால் வச்சுக்கோங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? அதாவது நீதி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதான் கேள்வி. விடை 1916 நவம்பர் 20. 1916 நவம்பர் 20ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1920 தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்ற சட்டமன்ற இடங்கள். 1920 தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் நீதி கட்சி போட்டியிடும். எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் இருந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 இடம் இருக்குங்க. அதில் நீதி கட்சி ஜெயித்த இடம்னு பார்த்தீங்கன்னா 63 இடங்களை ஜெயிச்சிருக்கோம். 63 இடங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? இதற்கான விடை ஏ சுப்பராயலு. ஏ சுப்பராயலு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? குழப்பவாத புரட்சி குற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. இது என்னென்னா ரவுலட் சட்டங்க. ரவுலட் சட்டத்துக்கு தான் இப்படி பேர் வச்சுருக்காங்க. விடை 1919. 1919. அடுத்த கேள்வியை பாருங்கள். எப்போது நடைபெற்ற மெரினா கடற்கரை கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார்? ரவுலட் சட்டத்துக்கு எதிராக காந்தியடிகள் ஒரு கூட்டம் போட்டு உரை நிகழ்த்தியிருப்பார். எப்போ நடத்தினாருன்னு கேட்குறாங்க. விடை 1919 மார்ச் 18. 1919 மார்ச் 18. அடுத்த கேள்வியை பாருங்கள். கருப்பு சட்டம், அதாவது ரவுலட் சட்டத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. கருப்பு சட்டம் சொல்லுவாங்க. கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடை அடைப்பும் வேலை நிறுத்தமும் செய்யப்பட்ட நாள் எது? எந்த நாளில் செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. விடை 1919 ஏப்ரல் 6ங்க. 1919 ஏப்ரல் 6. அடுத்த கேள்வியை பாருங்கள். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை ஜார்ஜ் ஜோசப். ஜார்ஜ் ஜோசப் இவர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் செங்கனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். மதுரையில் வாழ்ந்தவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். மக்களால் ரோசாப்பு துறை என அன்புடன் அழைக்கப்பட்டவர். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோசாப்பு துறை என அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் மௌலானா சௌகத் அலி தலைமையில் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்ட நாள். தமிழ்நாட்டில் என்னைக்கு கிலாபத் தினம் கடைபிடிச்சாங்கன்னு கேட்குறாங்க. விடை 1920 ஏப்ரல் 17. 1920 ஏப்ரல் 17. அடுத்த கேள்வியை பாருங்கள். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம். விடை வாணியம்பாடிங்க. வாணியம்பாடி. அடுத்த கேள்வியை பாருங்கள். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையினை நிறுவியவர். முஸ்லீம் லீக்குடைய சென்னை கிளையை உருவாக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை யாகூப் ஹாசன். யாகூப் ஹசன். அடுத்த கேள்வியை பாருங்கள். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையினை நிறுவிய யாகூப் ஹசனுடன் நெருக்கமாக செயல்பட்டவர் யார்? நெருக்கமாக செயல்பட்டவர் யார்? விடை ராஜாஜிங்க. ராஜாஜி. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் வரிகுடா இயக்கம் நடைபெற்ற இடம் எது? தமிழ்நாட்டில் வரிகுடா இயக்கம் நடைபெற்ற இடம் எது? இதற்கான விடை தஞ்சாவூருங்க. தமிழ்நாட்டில் வரிகுடா இயக்கம் நடைபெற்ற இடம் தஞ்சாவூர். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது எது? தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்துடைய முக்கிய அம்சம் எதுன்னு கேட்குறாங்க. விடை கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம். கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு எது? வேல்ஸ் இளவரசர் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். அவருடைய வருகை புறக்கணிக்கப்பட்டிருக்கும். எப்போ நடந்ததுன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1922 ஜனவரி 13. அடுத்த கேள்வியை பாருங்கள். சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு எது? சௌரி சௌரா
அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கும். உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கும். நடைபெற்ற ஆண்டு 1922ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாற்றத்தை விரும்பாதோரில் பொருந்தாதவர் யார்? காங்கிரஸ் கட்சி ரெண்டாக உடையும். மாற்றத்தை விரும்பியவர்கள், மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் 3 பேர் மாற்றத்தை விரும்பாதோர், ஒருத்தர் மாற்றத்தை விரும்புபவர். அவர் யாருன்னு கேட்குறாங்க. விடை பொருந்தாதவர் எஸ் சத்தியமூர்த்தி. இவர் மாற்றத்தை விரும்பியவர். மற்ற 3 பேருமே மாற்றத்தை விரும்பாதவர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றவர்கள் யார்? விடை எஸ் சத்தியமூர்த்தி இவரும் எஸ் சீனிவாசனார் இவரும் 2 பேரும் வருவாங்க. சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1926இல் சுயராஜ்ய கட்சியின் உதவியோடு அமைச்சரவையை அமைத்தவர். 1926 சுயராஜ்ய கட்சி தான் ஜெயிக்கும். அதனோட உதவியோட ஒருத்தர் முதலமைச்சராக மாறி இருப்பார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை பி சுப்பராயன். பி சுப்பராயன். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்னது? சைமன் குழு. விடை 1927 அமைக்கப்பட்டதுங்க. 1927. அடுத்த கேள்வியை பாருங்கள். சைமன் குழுவை புறக்கணிக்க சென்னையில் யார் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு, சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு அமைக்கப்பட்டது? யார் தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை எஸ் சத்தியமூர்த்தி. எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்த கேள்வியை பாருங்கள். சைமன் குழு எப்போது சென்னைக்கு வந்தது? சைமன் குழு எப்போது சென்னைக்கு வந்தது? இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. இதற்கான விடை 1929 பிப்ரவரி 18ங்க. 1929 பிப்ரவரி 18. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1927இல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? அது எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சென்னை மாநாடுங்க. 1927 சென்னையில் நடந்த மாநாட்டில் தான் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற இலக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1929இல் நடைபெற்ற எந்த மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? பூர்ண சுயராஜ்யம். இதுக்கான விடை லாகூரில் நடந்திருக்குங்க. லாகூர். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1930 ஜனவரி 26இல் எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்? 1930 ஜனவரி 26 எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்னு கேட்டிருக்காங்க. விடை ராவி நதிக்கரைங்க. ராவி நதிக்கரை. அடுத்த கேள்வியை பாருங்கள். நீலன் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு எது? நீலன் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1927ங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்றவர் யார்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமையேற்றவர் யார்? விடை ராஜாஜி. ராஜாஜி. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் திருச்சியில் தொடங்கிய நாள். திருச்சியிலிருந்து அப்படியே கிளம்பி வேதாரண்யம் போகிறாங்க. திருச்சியில் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இதான் கேள்வி. விடை 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 13 ஆரம்பிச்சது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யத்தை அடைந்த நாள் என்னைக்கு போய் சேர்ந்தாங்க? இதுதான் கேள்வி. விடை 1930 ஏப்ரல் 28. ஏப்ரல் 13 ஆரம்பித்தாங்க. ஏப்ரல் 28 அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ராஜாஜி தலைமையில் எத்தனை உறுப்பினர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர்? வேதாரண்யத்துக்கு போனாங்களா? அங்கே ராஜாஜி தலைமையில் 12 உறுப்பினர்கள், 12 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? உப்பு சட்டத்தை மீறி உப்பை கையில் அள்ளுறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற பெண்மணி யார்? வேதாரண்யம்
உப்பு சத்தியாகிரகம் இதில் பங்கேற்ற பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ருக்மணி லட்சுமிபதி. ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கேள்வியும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுவும் இப்போ பார்க்க போகிறதும் எக்ஸாமில் வர சான்ஸ் அதிகமாக இருக்குது. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை உப்பு சத்தியாகிரகம். சென்னையில் உப்பு சத்தியாகிரகம் நடத்திய டி. பிரகாசம் மற்றும் கே. நாகேஸ்வர ராவ் ஆகியோர் முகாமை அமைத்திருந்த இடம். எந்த இடத்துல முகாம் அமைச்சிருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை உதயவனம். உதயவனம். இங்கே பார்த்தீங்கன்னா 1930 குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துல ஒரு சண்டை நடக்கும். அங்கே இருந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை நடக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர். 1932 ஜனவரி 26 அந்த நாளில் என்ன பண்ணியிருக்காரு ஒருத்தர், புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது, அங்கே போய் தேசிய கொடியை ஏற்றியிருக்காரு. யாருன்னு கேட்குறாங்க. விடை ஆர்யா. ஆர்யான்னு இவரை சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய பேர் என்னங்க, இவருடைய பேர் பாஷ்யம். பாசியம்னு சொல்லுவாங்க, ஆர்யான்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். திருப்பூர் குமரன் வீர மரணம் அடைந்த நாள். திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவர் தான். கொடியை பிடிச்சிட்டே போவார், ஆங்கிலேயர்களை அடித்து அவரை கீழே சாய்ச்சிடுவாங்க. சாகும் வரைக்கும் தேசிய கொடியை விடமாட்டார். விடை 1932 ஜனவரி 11. 1932 ஜனவரி 11. அடுத்த கேள்வியை பாருங்கள். ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ராஜாஜி மது விலக்கை பரிசோதனை முறையாக அறிமுகப்படுத்தினார் எங்கன்னு கேட்குறாங்க. விடை சேலம். சேலம். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழகத்தில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழகத்தில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ராஜாஜி தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெரியார் இந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் எது? பெரியார் இந்தி எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய இடம் எது? இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விடை சேலம். சேலத்தில் நடத்தியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் எங்கிருந்து சென்னைக்கு ஊர்வலம் ஒன்று திட்டமிடப்பட்டது? இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலம், ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருந்தாங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலமாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சரிங்களா? திருச்சியிலிருந்து சென்னைக்கு ஊர்வலமாக போக முடிவு எடுத்திருந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தாளமுத்து மற்றும் நடராஜன் இருவரும் எதனோடு தொடர்புடையவர்கள்? தாளமுத்து மற்றும் நடராஜன் இருவரும் எதனோடு தொடர்புடையவர்கள்? விடை இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவங்க உயிரிழந்திருப்பாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். விடை 1942 ஆகஸ்ட் 8ங்க. பம்பாயில் காந்தியடிகள் செய் அழுது செத்துமடின்னு சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி மற்ற பாடத்துக்கும் நம்ம கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ வருது, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் போடுறது, கமெண்ட் போடுறது மூலமாக எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, கேள்வியை பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் காவல்துறையினரின் கண்ணில் படாமல் காமராஜர் தப்பித்த இடம். காமராஜர் பம்பாய் மாநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ காவல்துறையினர் எல்லாரையும் கைது பண்ணிகிட்டு இருப்பாங்க. காமராஜர் என்ன பண்ணுவார்னா, யாருக்கும் தெரியாமல் அரக்கோணத்தில் இறங்கி தப்பிச்சிருவார். விடை அரக்கோணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.